உம்மை என்னாலும் பின் செல்லுவேன். அழைத்தீரே எனதேசுவே, உம்மை என்னாலும் பின் செல்லுவேன். என்னை போக்கி நீர் என்னை தூக்கி நீர் துணையானதாலும் பின் செல்லுவேன். வினை போக்கி நீர் என்னை தூக்கி நீர் துணையானதாலும் பின் செல்லுவேன். அழைத்தீரே எனதேசுவே, உம்மை என்னாலும் பின் செல்லுவேன். உம் வாழ்வில் என்னாலுமே தேவ சித்தமே செய்தீரையா. உம் வாழ்வில் என்னாலுமே தேவ சித்தமே செய்தீரையா. அதுபோல நானும் உம் சித்தம் செய்ய முற்றுமாய் அர்ப்பணித்தேன். கோவில் என்றென்று பின் செல்லுவேன். அதுபோல நானும் உம் சித்தம் செய்ய முற்றுமாய் அர்ப்பணித்தேன். கோவில் என்றென்று பின் செல்லுவேன். அழைத்தீரே எனதேசுவே, உம்மை என்னாலும் பின் செல்லுவேன். அழைத்தீரே எனதேசுவே, உம்மை என்னாலும் பின் செல்லுவேன். Praise the Lord. Greetings in the name of the Lord Jesus Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவரையும் இந்த தொலைக்காட்சியில் பார்ப்பது மிக சந்தோஷம். Are you happy? சந்தோஷமாக இருக்கிறீர்களா? Be happy in the Lord always. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். God loves the joyful people. கர்த்தர் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க விரும்புகிறார். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. This day we are going to meditate from the word of God. இந்த வேளையிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். Isaiah chapter 25 verse 4. ஏசாயா 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கொடூரமானவர்களின் சீறல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில், நீர் ஏழைக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். For thou hast been a strength to the poor, a strength to the needy in his distress, a refuge from the storm, a shadow from the heat, when the blast of the terrible ones is as storm against the wall. 25th chapter 4th verse speaks about our God is a God who helps in the need of a poor people. இந்த ஏசாயா 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் கூறுகிறது, நெருக்கப்படுகிற மக்களுக்கு தேவன் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். That is the God is helping in distress. அவர் நெருக்கப்படுகையில் அடைக்கலமாயிருக்கிறார். Needy. தேவைப்படுகிற மக்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். Nowadays we are in distress. இந்த சூழ்நிலையிலே நாம் அதிக நெருக்கப்படுகிறவர்களாக காணப்படுகிறோம். Everywhere, all over the world, there is going a distress and disturbance. People have been affecting through the COVID-19. உலகம் எங்கிலும் பார்த்தோம் என்றால் இந்த COVID-19 அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். But ஆனால் Isaiah says our God is a refuge in the days of distress. ஆனால் ஏசாயா 25 சொல்லுகிறது, அவர் பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் இருக்கிறார். It's a God in all kinds of troubles. நம்மளுடைய தேவன் நம்முடைய எல்லா நெருக்கத்திலும் He is helping us. நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். So we need to depend upon God. நாம் கர்த்தரை சார்ந்து இருக்க வேண்டும். Because our God is a God in help in trouble, times of trouble. ஏனென்றால் நம்மளுடைய தேவன் நம்மளுடைய நெருக்கத்தின் மத்தியிலே உதவி செய்கிறவராய் இருக்கிறார்.
In the Word of God, we can see Psalm 18:6. சங்கீதம் 18:6 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. In my distress I called upon the Lord and cried unto my God. He heard my voice out of his temple, and my cry came before him, even into his ears. This is the experience of Psalmist David. இங்கு நாம் சங்கீதக்காரன் தாவீதுடைய ஒரு அனுபவத்தை காண்கின்றோம். He was distressed. அவன் நெருக்கப்பட்டிருக்கிறார். He lost everything. அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் இழந்திருக்கிறார். 1 Samuel chapter 30. 1 சாமுவேல் 30th chapter was 4 to 6. 30வது அதிகாரம் 4-5 வசனம் வாசிக்க கேட்போம். 6. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பெலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். Then David and the people that were with him lifted up their voice and wept until they had no more part. He was encouraged himself, strengthened himself in the Lord. இங்கே 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டிருந்தார். When he was distressed, அவனுடைய நெருக்கத்திலும் கர்த்தருக்குள் அவனை திடப்படுத்திக் கொண்டிருந்தார். worldly people, when they were distressed, உலக மக்களை பார்க்கிறோம், அவர்கள் நெருக்கப்பட்டிருக்கையில் they want to finish their life. தங்களுடைய வாழ்க்கையில் என்ன முடிவு எடுப்பது என்பது தெரியாமல் தன்னுடைய வாழ்க்கையை மாய்த்துக் கொள்ள அவர்கள் விரும்புகிறார்கள். But God's people no need for that. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அப்படி செய்ய தேவையில்லை. But David was weeping when he lost everything. தாவீது தனக்கு உண்டானதை இழந்தபோது அவன் அழுது கொண்டிருந்தான். But he is not continually weeping. அவன் தொடர்ந்து அழுகவில்லை. Because he is a God's child. அவன் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்ததினால் he strengthened himself in the Lord. அவன் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். That means that he lost everything, but the presence of God he never lost. அவன் கர்த்தருக்குள் கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருந்ததினால் அவனை ஒருபொழுதும் தொலைத்துக் கொள்ளவில்லை. Because God is with him. கர்த்தர் அவனோடு இருந்தார். So this is the lesson God speak with us. இதுதான் நம்மோடு தேவன் இப்பொழுது பேசுகிற காரியமாக இருக்கிறது. Even though the world is going through many agony, many disturbance or distractions. எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் நஷ்டத்தின் மத்தியிலும் இந்த ஒரு நோய்களின் மத்தியிலும் நாம் கடந்து போகும் பொழுதும் The world is going. இந்த உலகம் அதை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. But we God's people, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் in this period we have to strengthen ourselves. இந்த காலத்திலே தேவனுக்குள் நாம் நம்மை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். Secondly, Exodus chapter verse 1. யாத்திராகமம் Chapter 1 verse 11 to 14. 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். Therefore they did set over them taskmasters to afflict them with their burdens, and they built for Pharaoh treasure cities, Pithom and Ramses. ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். But the more they afflicted them, the more they multiplied and grew, and they were grieved because of the children of Israel. எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். And the Egyptians made the children of Israel to serve with the rigor. சாந்தும் செங்கலுமாகிய இவைகளில் செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்கள் கொடுமையாய் நடத்தினார்கள். And they made their lives bitter with hard bondage in mortar and in brick and in manner of service of the field. All their service wherein they made them serve was with rigor. In these verses we can see that
that Israel peoples, when they were in Egypt, they were very much distressed. நாம் இந்த வசனத்துல பார்க்கும்பொழுது எகிப்தில் இருந்த மக்கள் எவ்வளவாய் நெருக்கப்பட்டிருந்தார்கள் என்று. Israel people were distressed in Egypt. இந்த வசனத்திலே நாம் பார்க்கும்பொழுது இஸ்ரவேலர்கள் எப்படியாக நெருக்கப்பட்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். They cried unto the Lord. அவர்கள் தேவனை நோக்கி அழுது கொண்டிருந்தார்கள். Yes, third chapter Exodus verse 7 to 10. யாத்ராகமும் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் இப்படியாக சொல்லுகிறது. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் சினத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆரோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். And the Lord said, I have surely seen the affliction of my people which are in Egypt, and have heard their cry by reason of their taskmasters, for I know their sorrows. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். And also chapter 2 verse 23 to 25. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 23 to 25 வரைக்கும். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமையானதினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். In these verses we can see how Israel's people were disturbed and how they were oppressed. And then they called upon the Lord. God sent Moses and Aaron to set them free from the bondage of Pharaoh by doing miracles and wonders. His name glorified there. இங்கே நாம் இஸ்ரவேல் புத்திரர் எப்படியாக அடிமைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். They cried unto the Lord. அவர்கள் தேவனிடத்தில் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். And God sent Moses and Aaron. அப்பொழுது தேவன் மோசேயையும் ஆரோனையும் அனுப்பி and then done many miracles there. அவர்கள் மூலமாக அநேக அதிசயங்களை செய்தார். And God delivered them from the bondage of Egypt. அவர்களை எகிப்தின் அடிமையிலிருந்து விடுவித்தார். From these two incidents we can see how God delivers His people from distress. இந்த இரண்டு காரியங்கள், இந்த இரண்டு சம்பவங்களிலிருந்து நாம் பார்க்கிறோம் எப்படி தேவன் அவர்களை நெருக்கத்திலிருந்து கொண்டு வந்தார். People who are hearing this message, you may be disturbed or distressed. இந்த காரியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது ஒருவர் நீங்கள் இந்த மாதிரி ஒரு நெருக்கத்திலே மாட்டிக்கொண்டிருக்கலாம். Everybody is in this situation. அநேகர் எல்லாருமே இந்த விஷயத்துல நாம் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் இந்த நாட்களிலே. But only solution is God. We have to cry unto God. ஒரே ஒரு பதில் என்னவென்றால் நாம் தேவனிடத்தில் அழுது முறையிட வேண்டும். When we call unto the Lord, He will hear our prayers and He will deliver us from our distress. நாம் தேவனை நோக்கி கூப்பிடும்போது, இந்த நெருக்கத்திலே அவரை நோக்கி நாம் விசுவாசத்தோடு கூப்பிடும் பொழுது நாம் விடுவிக்கப்படுவோம். Secondly, the experience of Psalmist David is Psalm 27, 1 to 3. சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 1-3 வாசிக்கிறோம். கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? The Lord is my light and my salvation, whom shall I fear? The Lord is the strength of my life, of whom shall I be afraid? என் சத்துருக்களும் என் பகைஞன் ஆகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவரே இடறி விழுந்தார்கள். When the wicked, even mine enemies and my foes, came upon me to eat up my flesh, they stumbled and fell. எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். Thou and host shall encamp against me, my heart shall not fear. The war should rise against me, in thus will I be confident. David was in distress. He was threatened, but in the times of fear, he confesses the word of God. இந்த நாட்களிலும் நாம் பார்க்கிறோம் தாவீது எப்படி அவன் தன்னுடைய
வியாகுலத்தை அவன் சொல்லுகிறான், அவன் மனம் விட்டு சொல்லுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். No, when we are in trouble, we have to confess our God's refuge. நாம் நெருக்கத்தில் இருக்கும்பொழுது We have to confess. நாம் அறிக்கையிட வேண்டும். Faith confess. நாம் விசுவாச அறிக்கையிட வேண்டும். When he says, God is my help and he is my life. தாவீது சொல்லுகிறார், He is my light and கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? he is my light. கர்த்தர் என் வெளிச்சமாய் இருக்கிறார் He என்று is my strength of my life. அவரே என் வாழ்க்கையின் பலனாய் இருக்கிறார் என்று So சொல்லுகிறார். I need not to fear anything. நான் எதை குறித்தும் அஞ்ச மாட்டேன் என்று சொல்லுகிறார். Is this the confession of faith confession of David? இதுதான் தாவீதின் விசுவாச அறிக்கையாக இருந்தது. When problems or when distresses come in our life, நம்முடைய வாழ்க்கையில நெருக்கப்படும் பொழுது we must not confess negative confession. நாம் ஒரு விசுவாச அறிக்கையை நாம் இட வேண்டுமே தவிர நாம் அதற்கு மாறாக எந்த ஒரு அறிக்கையும் இடக்கூடாது. Negative. எதிர்மறையாக நாம் எதுவும் பேசக்கூடாது. The David is confessing the positive confession. தாவீது இங்கே பார்க்கிறோம், அவன் எப்படி ஒரு விசுவாச அறிக்கை இடுகிறான். He says, "The Lord is my strength." இங்கே அவன் சொல்லுகிறது போல Second verse. இரண்டாம் வசனம் சொல்லுகிறது, முதலாம் வசனம் சொல்லுகிறது, Lord is my light and my salvation. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு That அஞ்சுவேன்? means he is going through many fearful situations. இதை பார்க்கும்பொழுது தெரிகிறது அவர் எந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து அவர் பேசுகிறார். Fearful situations he is going through. ஒரு பயமான ஒரு பயந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து அவர் பேசுகிறார். People are making afraid of him, threatening him. தாவீதை மக்கள் பயமுறுத்தி கொண்டிருக்கின்றனர். The situation is very worse. இந்த சூழ்நிலை ரொம்ப மோசமாகி கொண்டிருக்கிறது. But he is not speaking about the worst situation. ஆனால் அவனும் அந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை பற்றி பேசாமல் He speaks against the situation. அவன் அதை எதிர்கொண்டு பேசுகிறான். He speaks the confession, faith confession. அவன் கர்த்தரை ஒரு விசுவாச அறிக்கை எழுதுகிறான். God is my light and my strength. I need not fear anything. கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், நான் யாருக்கும் பயப்படேன் என்று சொல்கிறார். Now we are also in the COVID situation, இந்த COVID-19 situation. இந்த கொள்ளை நோயில் அவதிப்பட்டு இந்த சூழ்நிலையில் நாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். We இந்த don't சூழ்நிலையில் speak about the COVID-19. We should not confess that. நாம் இந்த கொள்ளை நோயை பற்றி அறிக்கை இடாமல் We have to confess the God who delivers from the COVID-19. கர்த்தர் நம்மளை விடுவிப்பார், இந்த கொள்ளை நோயிலிருந்து ஒவ்வொரு மக்களையும் விடுவிப்பார் என்ற விசுவாச அறிக்கை எழுதுகிறவர்களாக நாம் God will deliver me, my family, my relatives. கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் என் உறவினர்களையும் விடுவிப்பார் என்று விசுவாச அறிக்கை எழுதுகிறோம். This must be our confession. இதுதான் நம்மளுடைய அறிக்கையாக இருக்க வேண்டும். So when David was meeting Goliath, தாவீது கோலியாத்தை சந்திக்கும் பொழுது he is a great warrior, அவர் ஒரு பெரிய வீரனாக இருந்தார். but he is a small boy, a shepherd boy. ஆனால் தாவீதோ ஒரு ஆடு மேய்க்கிறவராக காணப்பட்டார். But he confessed, the Lord of hosts will help me to overcome you. அப்பொழுது அவன் அறிக்கை இடுகிறான் கோலியாத்தை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் என்னை விடுவிக்க வல்லவர் என்று அவன் அறிக்கை இடுகிறான். He will hand over you in my hand. உன்னை என்னுடைய கைக்கு ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லுகிறார். I will kill you. நான் உன்னை கொன்று விடுவேன் என்று I am சொல்லுகிறார். not coming in my own name. நான் என்னுடைய நாமத்தினால் வரவில்லை, I am coming in the name of the Lord of hosts. நான் சேனைகளின் கர்த்தராகிய நாமத்தினாலே வருகிறேன் என்று சொன்னார். Because his confession only helped him to overcome Goliath. அவனுடைய அந்த விசுவாச அறிக்கை தான் கோலியாத்தை வெல்ல ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. Nowadays also the COVID-19 is also like a Goliath in our lives, frightening us. இந்த நாட்களிலும் கோலியாத்தை போல இந்த கொள்ளை நோய் நம்மளை துரத்தி கொண்டு வரலாம். But we have to confess the word of God. நாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்தோடு அறிக்கையிட வேண்டும். We have to speak the word of faith. நாம் விசுவாச அறிக்கையிட வேண்டும்.
கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு அறிக்கையிட வேண்டும். then we will overcome everything. அப்பொழுது நாம் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வோம். Overcome. நாம் எல்லாவற்றையும் தாண்டி வருவோம். ஜெயம் கொள்வோம். Thirdly, அப்பொழுது நாம் ஜெயம் கொள்வோம். மூன்றாவதாக 2 Corinthians chapter 4, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7th verse. 7ஆம் வசனம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். But we have this treasure in earthen vessels, that the excellency of the power may be of God and not for us. 8th verse. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவடைவதில்லை. We are troubled on every side, yet not distressed. We are perplexed, but not in despair. This is the confession of Paul, the apostle. பவுல் அப்போஸ்தலர் உடைய அறிக்கையாக இதுவே இருந்தது. He was distressed all sides. அவர் எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டிருந்தார். Many oppositions came to his ministry. அவருடைய ஊழியத்திற்கு எதிராக அநேக விரோதங்கள் எழும்பின. 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை. We are troubled on every side, yet not distressed. We are perplexed, but not in despair. You are affected. Perplexed, but not in despair. You are, the word of God says, you are every side you are distressed. Yet not distressed. We are troubled on every side. We are troubled on every side. Yet not distressed. Not distressed. Because God's people will have problems, troubles in all sides. ஏனென்றால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எல்லா பக்கமும் நெருக்கடி காணப்படலாம். Paul has gone through such kind of distresses. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் அதே சூழ்நிலைதான் in his ministry. அவருடைய ஊழியத்தில். But he confesses. ஆனால் அவர் அறிக்கையிடுகிறார், God is with us. கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். God is with me. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். So I will not be fainted. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் சோர்ந்து போவதில்லை என்று சொல்லுகிறார். Verse 8. 8வது வசனத்திலே சொல்கிறார், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைவதில்லை. This is the faith confession of Apostle Paul. இது ஒரு விசுவாச அறிக்கையாக இருக்கிறது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு. Even though he gone through many disturbances and afflictions. எவ்வளவு நெருக்கப்பட்டிருந்தாலும் he has confessed the positive confession. அவர் ஒரு விசுவாச அறிக்கையை இட்டார். Yes, that's why he can able to say, I have finished the good fight of faith. ஆகையால் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று. Because he only has the faith confession in his life. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையிலே அவர் விசுவாச அறிக்கையிடுகிறவராய் காணப்பட்டார். He has planted many churches. அவர் அநேக சபைகளை ஸ்தாபித்தார். He has strengthened many people. அநேக மக்களை பலப்படுத்தினார். Servants of God. He raised many servants of God. அநேக ஊழியர்களை எழுப்பினார். Who is the man who has done great things for the Lord. அவர் கர்த்தருக்காக அநேக காரியங்களை செய்தார். He is the only man in the New Testament done great ministry. புதிய ஏற்பாடுல பார்க்கிறோம், அவர்தான் அநேக ஊழியங்களை செய்திருக்கிறார். He wrote 13 epistles. அவர் 13 நிருபங்களை எழுதியிருக்கிறார். He has received many gifts and talents from God. அவர் அநேக வரங்களையும் கனிகளையும் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றிருக்கிறார். Because of his faith only. அவருடைய விசுவாசத்தின் மூலமாக பெற்றிருக்கிறார். Then he is an example for us. அவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியாக முன்னோடியாக காண்கிறார். From the above incidents, இந்த ஒரு காரியம், இந்த முன்னாடி பார்த்த காரியங்களின் பிரகாரமாக when we were in trouble, நாம் நெருக்கப்பட்டிருக்கும் பொழுது as David has called unto God and delivered, தாவீது எப்படி தேவனிடத்தில் நோக்கி பார்த்து விடுதலை பெற்றுக் கொண்டான், strengthened himself, அவனை எப்படி பலப்படுத்திக் கொண்டான்,
confess the word of faith. எப்படி கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு அறிக்கையிட்டார்கள். And also Israel peoples were also when they were disturbed. இஸ்ரவேல் people They called unto the Lord and delivered. அதே போல் இஸ்ரவேல் மக்களும் தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர்கள் எப்படி விடுதலையாக்கப்பட்டார்கள். Paul also was in distress. He confessed the faith of confessing. பவுல் எப்படி ஒரு நெருக்கப்பட்ட சூழ்நிலையிலும் விசுவாச அறிக்கையிட்டு ஜெயம் பெற்றானோ. Nowadays also, what are the problems or what are the things like COVID-19 may threaten us, make us fear, but we need not to worry about anything, but we have to confess and pray unto God. Let us have victory in all our situations. இந்த நாட்களிலும் நாம் எதிர்கொள்கிற இந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நோக்கி விசுவாச அறிக்கையிட்டு இந்த கொள்ளை நோய் மத்தியிலும் நாம் மாட்டி சிக்கிக் கொள்ளாதபடி விசுவாச அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு நாம் ஜெயிக்க விசுவாச அறிக்கையிடுவோமாக. May God bless us. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். Thank you very much. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மிகவும் நன்றி. Let us pray a word of prayer. இப்பொழுது நாம் ஜெபிப்போம். பிதாவே, இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த சமூகத்தில் முன்பாக வருகிறோம். ஆண்டவரே, எங்களோடு நீர் மட்டுமா இந்த ஆராதனை வேளையில் எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி. ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்து வந்து கொண்டிருக்கிற தயவுக்காய் நன்றி. ஆண்டவரே, இந்த நெருக்கத்தின் நேரத்தில் ஆண்டவரே நீர் எங்களோடு ஆண்டவரே நீர் எங்களுக்கு தஞ்சமாயிருந்து அடைக்கலமாயிருந்து நீர் எங்களை பாதுகாக்கிறதற்காய் நன்றி. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். தாவே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே, நீர் வேத வசனத்தின்படி நீர் எங்களோடு பேசினது போல ஆண்டவரே நீர் ஏழைக்கு பலனும் எளியவனுக்கு திடனுமாயிருக்கிறீர் என்று நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர். ஆண்டவரே, நெருக்கப்படுகிறவர்களுக்கு நீர் அடைக்கலமாயிருக்கிறீர் என்று பார்க்கிறோமே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆண்டவரே இந்த நெருக்கத்தின் காலத்தில் நீர் ஆண்டவரே எங்களை நீர் சட்டைகளின் கீழ் நீர் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர், எப்படி தாவீது ஆண்டவரே அந்த நெருக்கத்தின் நேரத்தில் ஆண்டவரே தேவனாகி கர்த்தரை நோக்கி ஆண்டவரே கூப்பிட்டானோ, அதே போல நாங்கள் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பயத்துக்கு இடம் கொடுக்காதபடி ஆண்டவரே உம்மை மாத்திரம் ஆண்டவரே நம்பி இருக்க, உம்மை மாத்திரம் விசுவாசித்து ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பலன் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நீ பெரிய காரியங்களை செய்யும். இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காய் நன்றி. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தில் இன்னும் ஆண்டவரை தேறினவர்களாக ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.